ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் காயப்பொடி போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சிறிதளவு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரியவும் பல்லாரி வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். ரொம்ப வதக்கணும் இல்லை, ஓரளவு கண்ணாடி பழத்துக்கு வரணுங்கிறது இல்லை, நிதானமாக வதக்கினாலே போதும். இது வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு. இதில் நிறம் ஒரு மாதிரி இருக்குன்னா கொண்டக்கடலை முளை கட்டின பயிர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வேக வச்சேன். அதனால் கலர் உருளைக்கிழங்கு நிறம் கொண்டக்கடலையில் உள்ள கலர் அதில் கலந்துருக்கு, முளை கட்டின பயிர். இதில் என்ன கலந்துருக்குன்னா மஞ்சள் பொடி, சீரகப்பொடி மட்டும் கலந்துருக்கேன். இது கூட தக்காளி கலந்துக்கிடுவேன். தக்காளி, மிளகாய், பச்சை மிளகா, தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான். சிறிதளவு இஞ்சி, மிளகாய் மீடியம் சைஸ் மிளகாய், 2 மிளகாய். இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பூரிக்கு, கிழங்கு, தோசை, இட்லி எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இது கலப்படம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதில் சிறிதளவு ஒரு பிஞ்சு அளவு கறி மசாலா, சிறிதளவு போட்டால் ரொம்ப போடக்கூடாது. கிழங்குக்கு தேவையான உப்பை கலந்துக்கலாம். உப்பை கலரும்போது நல்லா சீக்கிரம் வந்துடும். தக்காளி மசிஞ்சு வைக்கிறோம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மறுச்சு வச்ச உருளைக்கிழங்கு கலந்துக்கலாம். தண்ணீர் ஒரு 1/2 டம்ளர். நம்ம கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பூரிக்குன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிடணும். சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி தேவைப்பட்டதை நம்ம ஊற்றிக்கலாம். இது நான் பூரி தான் போட போகிறேன், பூரிக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ அது கூட முளை கட்டின பயிர் இருக்குல்ல, அது வேக வச்சுருக்கேன், அதையும் கலந்துருக்கேன். கொஞ்சத்தை முளை கலந்துருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு திரும்ப கலக்கணும். மீதம் உள்ள பயிரையும் கலந்துருக்கேன். உப்பு இதுக்கு தேவையானது கூட கொஞ்சம் போட்டுக்கிடுவேன், ஏன்னா இதுக்கு உள்ளது உப்பு நம்ம கலக்கலை. தண்ணி கூட கொஞ்சம் கலந்துக்கிடுவேன். இது நம்ம கட்டியாக இருக்கணுன்னா உருளைக்கிழங்கு பிசைஞ்சு ஊற்றிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆட்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு 1 ஸ்பூன் தான் எடுத்து கடைசியாக இறக்க போயில் கரைச்சி ஊற்றினோம்னா கொழு தன்மை இருக்கும். ஹோட்டல்லாம் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுவாங்க. நம்ம வீட்டுக்குலாம் தேவையில்லை, உருளைக்கிழங்கை வச்சே நம்ம பண்ணிடலாம்.
இந்த கொதிச்சாலே போதும் பாருங்கள். இப்படி சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணி போதும், இந்த அளவு போதும். கொண்டக்கடலை கிழங்கு பூரி குருமாக்கு வச்சுருக்கேன். பூரி வந்து மசாலா பொடி போட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி குருமா வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். பூரிக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சு பாருங்கள். நிறைய குருமா வீடியோ போட்டிருக்கேன். இது வேறு மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்கேன். பட்டாணி, கொண்டக்கடலை, பொரிகடலை, இந்த மாதிரி வித்தியாசம் நிறைய இது போட்டிருக்கேன். இதில் குருமாலேயும் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஒரு 25 குருமா வகைகள் நான் போட்டிருக்கேன். 25 வகை தான் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக உள்ளது. ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இது பூரிக்கு குருமாங்கிறது நான் அந்த மாதிரி ஒரு இது வந்து இதில் 3வது வீடியோ தான். கொண்டக்கடலை போட்டிருக்கேன். மற்றபடி சப்பாத்திக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இது போட்டிருக்கேன். இது எந்த மசாலா, வீட்டு மசாலா, மிளகுத்தப்பொடி, மல்லிப்பொடி எந்த இதுவும் தேவையில்லை. இருக்குது சிம்பிளாக செஞ்சு முடியலாம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வச்சோம்னா கரெக்டாக 5 நிமிஷம் தான். நம்ம கொதிக்க விட்டுற டைம் தான் இருக்குது. இந்த டைம்லாம் ரொம்ப இழுக்காது. இப்போ நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இறக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ இறக்க போகும்போது லைட்டாக கருவேப்பிலை, மல்லித்தலை லைட்டாக தூவி இறக்கிடலாம். கொண்டக்கடலை குருமா பூரிக்கு சைட் டிஷ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மாவு நல்லா ஊறிட்டு இப்போ ஒரு சிறிதளவு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் போட்டு பிரட்டினாலும் பிரட்டலாம், இல்லைன்னா நம்ம மாவு போட்டு பிரட்டினாலும் பிரட்டலாம். இந்த அளவு மாவு உருண்டை எடுத்துக்கிடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாப்பிடலாம். நான் கிழங்கு வச்சுருக்கேன். சென்னா குருமா இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.